பைக் சாகசங்களுக்கான போட்டியில் தமிழகத்திற்கு தனியிடத்தை பெற்றுத்தரும் கனவுடன் பயிற்சியில் ஈடுபட்டு வருகின்றனர் திருச்சியில் உள்ள சில இளைஞர்கள். தங்களின் திறமையை நிரூபிக்க சுதந்திர தினத்திற்காக காத்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். பைக்ஸ் கார்ஸ்னாலே இளைஞர்களுக்கு அலாதி பிரியம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த வகையில் தங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயத்தை முழு நேர தொழிலாக மாற்றி இருக்கிற டீம் ரஃப் ரைடர்ஸ் பற்றி இப்போ ஒரு மணி நேரம் நடத்தப்படும் ஒரே நிகழ்ச்சியில் 20,000 ரூபாய் வரை வருமானம் கிடைப்பதால் பைக் சாகசத்தை முழு நேரமாக செய்து வருகின்றனர். மக்கள் மத்தியில் தங்களுக்கு பெருமளவு கைத்தட்டல் கிடைப்பதாலும் இந்த விளையாட்டிற்கு உரிய அங்கீகாரம் கிடைப்பதில்லை என கவலை தெரிவிக்கின்றனர் இந்த சாகச வீரர்கள். இதே கவர்மெண்ட் ஒரு ஸ்பான்சர் பண்ணி ஒரு ஃபாரின் ரைடர் வந்தாங்கன்னா எங்களுக்கு இதை கற்றுக்கிறதுக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் தமிழ்நாடு விட்டு வெளியில் போகிறப்போ ஒரு ஷோஸ்லாம் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா பீப்புள் சப்போர்ட் ரொம்ப இருக்கும். நிறைய உற்சாகப்படுத்துவாங்க, நிறைய என்கரேஜ் பண்ணுவாங்க, ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். எங்களோட செலிபிரிட்டி மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆனால் இது தமிழ்நாடு லெவலில் ஒரு எப்படி சொல்கிறது, பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து இது ஒரு ரொம்ப டேஞ்சரஸ் ஸ்போர்ட்டாக தான் பார்க்குறாங்க. கவர்மெண்ட் இது வெளியில் கொண்டு போகிறதுக்கான எங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு தரல. இடமும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு இதுக்குன்னு ஒரு இடம் தனியாக எங்களுக்கு ஒதுக்கி கொடுத்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இது நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பண்ணிகிட்ருக்கோம். அதே மாதிரி நாங்கள் சொல்லிக்கிறது என்னென்னா, இங்கே இந்த பசங்க சின்ன பசங்க இதை வந்து ரோட்டில் வந்து ஹார்ஸ் டிரைவிங் பண்ணி இந்த ரேஸ் ஓட்டுறது இதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணால் நல்லாயிருக்கும். சர்வதேச அளவில் நடத்தப்படும் போட்டிகளில் பங்கு பெற வேண்டும் என்ற குறிக்கோளுடன் பயிற்சி மேற்கொண்டு வரும் ரஃப் ரைடர்ஸ் சாகச வீரர்கள் எதிர்வரும் சுதந்திர தினத்திற்காக சிறப்பு நிகழ்ச்சிக்கும் திட்டமிட்டுள்ளனர். தங்களது சொந்த முயற்சியில் பல சாதனைகளை புரிந்து வரும் இந்த இளைஞர்களுக்கு தமிழக அரசு உரிய அங்கீகாரம் அளித்தால் இவர்கள் பெரும் சிகரத்தை தொடுவார்கள் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் திருச்சியிலிருந்து அக்ஷயா.